கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். கிருபையும் இரக்கம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் சுவாமி உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே, வார்த்தை என்ற மன்னாவை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ராஜா, நீங்க பிரியமாய் இருக்கிற தெய்வமாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் எங்களை போஷிக்கிற தெய்வமாய் இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த வார்த்தை ஆண்டவரே எங்கள் ஆத்துமாவுக்கு சத்துவமாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த வார்த்தை எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எங்களுக்குள்ளே ஆண்டவர் இந்த வார்த்தை உருமாற்றத்தை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயமான உடைய வார்த்தை ஆண்டவரை எங்கள் இருதயங்களை ஊடறுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்க எங்களை ஆண்டவரை பண்படுத்துங்க ராஜா, பலப்படுத்துங்க ஆண்டவரை. உங்களுடைய வார்த்தை ஆண்டவரை எங்களை இன்னும் அதிகமாய் ஆண்டவரை உம்முடைய வழியிலே நடத்த, உண்மை இன்னும் அதிகமாய் கிட்டி சேர தகப்பனே ஆண்டவரை கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பைபிளில் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின புத்தகம் 20வது அதிகாரம் 1 முதல் 10 வரை. John chapter 20, 1-10. Now on the first day of the week, Mary Magdalene went to the tomb early, while it was still dark, and saw that the tomb had been taken away from the tomb. The stone had been taken away from the tomb. Then she ran and came to Simon Peter and to the other disciple whom Jesus loved, and said to him, "They have taken away the Lord out of the tomb. We do not know where they have laid him." Peter therefore went out, and the other disciple, and were going to the tomb. So they both ran together, and the other disciple outran Peter and came to the tomb first. He stopped, stooping down and looking in. He saw the linen clothes lying there, yet he did not go in. Then Simon Peter came, following him, and went into the tomb, and he saw the linen cloths lying there, and the handkerchief that had been around his head, not lying with the linen clothes, but folded together in a place by itself. Then the other disciple, who came to the tomb first, went in also. 10 வரை வாசித்த போது, and he saw and believed, for as yet they did not know the scripture that he must rise again from the dead. Then the disciples went away again to their own homes. ஆமென். தமிழ்ல வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவின் இடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷரிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையில் இருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையில் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சிலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையில் இடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற தேவ வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். இப்போ இந்த ஸ்டோரி எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இயேசு மரித்து இயேசுவை வந்து கல்லறையில் அடக்கம் செய்ததுக்கு பிறகு மகதலேனாள் மரியாள் வேறு சில பெண்களும், அதில் வந்து மகதலேனாள் மரியாள், இயேசுடைய தாய் மரியாள் உட்பட எல்லாரும் போகிறாங்க. அதிகாலையில் இருட்டோடு எழும்பி கல்லறைக்கு போகிறாங்க. இப்போ கல்லறைக்கு போகும்போது இவங்க பார்க்குறாங்க, அதனுடைய கல்லறையினுடைய அந்த வாயில் அடைத்திருந்த கல் வந்து திறந்திருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்தால் அங்கே ஆண்டவரை காணலை. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா பதட்டப்பட்டு ஓடி போய் பேதுருவுக்கும், யார் மகதலேனாள் மரியாள் ஓடி போகிறா, பேதுருவுக்கும் யோவானுக்கும் இந்த செய்தியை தெரிவித்தா. அதாவது இயேசுவுக்கு அதில் வசனம் எப்படி சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், இயேசுவுக்கு அன்பாக இருந்த மற்ற சீஷன்,
இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷன் என்று சொல்லும்போது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், யோவான் வந்து இயேசுவினுடைய மார்பில சாய்ந்திருந்தவர் இல்லையா? அது நேரத்தில் நாங்கள் அடுத்தடுத்த சுவிசேஷ புத்தகத்தில் பார்த்தோம்னா அது நேரடியாக வந்து யோவான் என்பதை எங்களுக்கு தெளிவாய் தெரியும். இப்போ சீமோன் பேதுருவுக்கும் யோவானுக்கும் அகதிலே நாள் மரியாள் ஓடிப்போய் இந்த செய்தியாக சொல்கிறான். ரைட். இப்போ பார்க்குறோம் அங்கே இயேசுவை காணல ஒரு பதட்டமான சூழ்நிலை. ரைட்டா? அதாவது அடக்கம் செய்யப்பட்ட இயேசுவை காணல. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பேதுருவும் யோவானும் கல்லறையை நோக்கி ஓடுறாங்க. சரியா? இப்போ இதில் 23வது வசனம் சொல்லுது, அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறை இடத்துக்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். எப்படி ஓடினார்கள்? ஒருமித்து ஓடினார்கள். ஆண்டவருடைய காரியங்களில் ஊழியங்களாக இருக்கட்டும், வேறு சின்ன சின்ன காரியங்களாக இருக்கட்டும், நாங்கள் எல்லாருமே ஈடுபடுறவர்கள் எல்லாமே ஊழியம் என்பது எங்களுக்கு தெரியும். சரியா? எல்லோருமே ஓட்டத்தை எப்படி ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால் ஒன்றாத்தான் ஆரம்பிக்கிறோம். ஆண்டவருடைய பாதையில் ஓட்டத்தை நாங்கள் ஒன்றாய்த்தான் ஆரம்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அடுத்த கட்டத்தில் பார்ப்பீங்களா இருந்தால் இது ஒரு காம்படிஷனாக மாறுது. சரியா? 4வது வசனம் சொல்லுது, பேதுருவை பார்க்கலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை இடத்தில் வந்து. சரியா? இது ஆக்சுவலாக இந்த வசனம் நான் மெடிடேட் பண்ணது நானும் யாகவையும் ஒரு தடவை இந்த வசனத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்த போது தான் இந்த யோவான் பேதுருவை முந்தி ஓடினார் என்ற விஷயத்தை வந்து நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அப்போ தான் இந்த வார்த்தையை நான் மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவர் இந்த காரியங்களை வெளிப்படுத்தினார். இப்போ யோவான் பேதுருவை முந்தி கொண்டு ஓடுறாங்க. எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய ஓட்டம் ஒன்றாக ஆரம்பிக்குது. ஆனால் பலருடைய ஓட்டம் வந்து ஸ்லோவாக இருக்கும். சிலர் வந்து எங்களோட சேர்ந்து ஆரம்பிக்கிறார்கள், பின்னால் வரவர்கள் கூட என்ன செய்கிறாங்கன்னா முன்னால் ஓடிடுவாங்க அந்த வேகம். இப்போ நாங்கள் பார்க்கலாம், என்ன எங்களுக்கு தெரியும், யோவான் அன்பாக இருந்த சீஷன். சரியா? எது யோவான் அப்படி ஓட வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்றாத்தான் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ யோவான் ஓடிக்கொண்டு இருக்கும்போது ஒரு வேளை யோவானுக்கு டக்குன்னு இருதயத்தில் தோன்றுருக்கு, நான் இவ்வளோ அன்பா இயேசு என்னோட இவ்வளோ அன்பா இருந்தேன், நான் இவ்வளோ அன்பா இருந்தேன். அந்த அன்பு அவருக்கு அந்த மார்பில் சாய்ந்திருந்த காரியமெல்லாம் ஒரு வேளை ஞாபகம் வந்திருக்கும் போல அந்த நேரத்தில். அப்போ அவர் என்ன செய்யறாண்டா, பேதுருவை முந்தி கொண்டு ஓட ஆரம்பிக்கிறார். அவரோட வேகம் ஸ்பீட் ஆகுது. அவர் ஓடின ஓட்டம் வந்து வேகமடையுது, துரிதமடையுது. அவர் தாண்டி ஓடிட்டு போறார். பேதுரு எப்படி ஓடினாரோ அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறார். சரியா? இப்போ அடுத்த கட்டத்தில் பார்க்கலாம், இது வந்து நல்ல விஷயம். ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம காம்படிஷன் இருக்கிறது நல்லது. ஆண்டவருடைய விஷயத்தில் நம்ம நான் முந்தி நீ முந்தியன்னு செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நாங்கள் பார்க்கணும்ல, சர்ச்சில் பைபிள் வாசிக்கும் போது நாங்கள் ஒரு வசனத்தை எடுத்தால், இப்போ நம்ம கொஞ்சம் பேராக இருக்கிறபடினால ஓகே, சில சபைகளில் பார்த்திங்கன்னா போட்டிக்கு வாசிப்பாங்க. ஈவன் எங்களோட கிராக்டன் சர்ச்சில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் தொடங்கும் போது அடுத்த ஆள் ஒரே டைமில் தொடங்குவாங்க, டக்குன்னு சொல்லி. எனக்கெல்லாம் ஆசையாக இருக்குது சில நேரத்தில் நான் முதல் வாசிக்கணுமா, நான் அடுத்த பேச்சுக்கு இப்படியே திருப்பி என்னுடைய எனக்கு தெரியல, எனக்கு கையெல்லாம் கொஞ்சம் ட்ரையான கையோல பேச்சு திருப்புறதுக்குள்ள அடுத்தவங்க வாசிச்சிருவாங்க. நிறைய இடத்துல வந்து நான் அதில் ஃபெயில் ஆகிடுவேன், அந்த பக்கம் வாசிக்கிற குறைவு. அப்போ இது ஆனால் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோவுக்கு ஆண்டவருடைய காரியத்தில் எல்லாரும் போட்டி போட்டு நான் முந்தி நீ முந்தின்னு செய்கிறது. இதில் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது கூட நமக்கு சொல்லுவாங்கல்ல, படிக்கிறதுல காம்படிஷன் இருக்கணும். இன்னொரு ஃப்ரெண்டோட கூட எல்லாரோடையும் காம்படிஷன் இருக்கணும் படிக்கிறது. ஆனால் போட்டி இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க முன்னால் போகிறாங்கன்னு பொறாமைப்படக்கூடாது, ஆனால் நானும் முந்தி போகணுமன்றதுல நம்ம காம்படிஷன் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆண்டவருடைய காரியத்திலையும் நாங்கள் ஈடுபடும் போது ஒரு போட்டி போட்டு நம்ம செய்கிறது வந்து ஆண்டவரும் சந்தோஷப்படுவர், சபையில் மேய்ப்பரும் சந்தோஷப்படுவாங்க. எல்லாரும் உற்சாகமாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், இன்னும் அதிகமாக இந்த பிள்ளைகளை நடத்தணும்னு சொல்லி. ஸோ ஆண்டவருடைய காரியத்தில் நாங்கள் யோவானை போல முந்திக்கொண்டு ஓடுறது நல்ல விஷயம். ஆனால் இப்போ பார்ப்போம், யோவான் முந்திக்கொண்டு ஓடினார். இதில் 4வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? யோவான் 20வது அதிகாரம் 4வது 5வது வசனம். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான், ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. So they both ran together, and the other disciple outran Peter and came to the tomb first. And he, stooping down and looking in, saw the linen cloths lying there. Yet he did not go in. Yes. இப்போ என்னாச்சு, 2 பேருமே
ஓட ஆரம்பித்தாங்க. இலக்கு ஒன்றுதான் ரெண்டு பேருக்கும். எது? கல்லறைக்கு போய் இயேசுவுக்கு என்னாச்சுன்னு பார்க்கணும். இதுதான் ஆரம்பம். எல்லாட்ட நோக்கம் இதுதான். தரிசனத்தோட தான் ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருமே. இதில் ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னுக்கு ஓடுறார். ஆனால் ஓவர்டேக் பண்ணி முன்னுக்கு ஓடினவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் கல்லறை இடத்துல ஸ்டாப் ஆகிட்டார். உள்ளே போகல. வந்தது ஸ்டார்ட் பண்ணது எதுக்கு? உள்ளே போய் இயேசுவை பார்க்குறதுக்கு. சரியா? இப்போ தரிசனம் எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்குது. எல்லாருமே ஆண்டவருக்காக ஓடணும்னு ஓடுறோம், ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஆனால் ஒரு கட்டத்தில் எங்களுக்கு ஏதோ ஒரு தடை ஒன்று வரும், இல்லை ஏதோ ஒரு சோர்வு, ஏதோ ஒன்று எங்களை ஸ்டாப் பண்ணுது. இப்போ யோவானை பொறுத்த மட்டும் இல்லை, அவர் ஓடுறார். ஆனால் நாங்கள் பார்க்குறோம்ல, சாதாரண ஒரு வீட்டுக்குள்ளே போகிறத விட ஒரு கல்லறைக்குள்ளே போகிறதுன்றது ஒரு அவ்வளவு ப்ளசண்ட்டான விஷயம் இல்லை இல்லையா? இப்போ கல்லறைன்றது பிணங்கள் வைக்கிற இடம். அதுக்குள்ளே பிணம் இருக்குதோ இல்லையோ, அது கல்லறை என்றாலே நமக்கு அது ஏதோ ஒரு விதத்தில் அது எங்களை ஸ்லோ டவுன் பண்ணும். இதுதான் நான் உணர்ந்து கொள்கிறேன். யோவான் ஓடினவர், அவ்வளவு வேகமாக ஓடினவர், பேதுருவையும் தாண்டி கொண்டு வேகமாக ஓடினவர். இயேசுவில் அவ்வளோ அன்பு அவர் உந்தி தள்ளுது. ஆனால் அவர் உள்ளே போகல. ஆரம்பித்த தரிசனம் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்லோ டவுன் பண்ணிச்சு இல்லையா? எங்களுடைய வாழ்க்கையிலும் இதில் எங்களுக்கு நிறைய நடக்கும். வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவருக்கு என்று காரியங்களை செய்யும் போது மற்றாக்கள் எல்லாரும் செய்கிறாங்க, நாங்களும் செய்வோம். அவங்கள விட ஒருவேளை வேகமாக கூட நாங்கள் ஓடிக்கொண்டு போவோம். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல அது எங்களை ஸ்டாப் பண்ணும், பலவீனப்படுத்தும், அல்லது ஒரு சோர்வை கொண்டு வரும். அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்கிறோம்னா தயங்கி நிற்கிறோம். ஆனால் நாங்கள் ஓட என்ன அதாவது அதான் வசனம் சொல்லுதில்ல, ஆதியில் இருந்த அன்பு. ஆதியில் நாங்கள் என்ன நோக்கத்தோடு ஆரம்பிக்கிறோம், எவ்வளோ அன்போடு ஆரம்பிக்கிறோம், ஏன் அது இடையில சோர்வாகுது? இதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் அதை ரிவைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறாருன்னு சொன்னால் நாங்கள் அதுக்காக ஓடுறோம்னு சொன்னால் எந்த விதத்தில் எங்களுக்கு தடைகள் வந்தாலும் அந்த இடத்துல நாங்கள் ஸ்லோ டவுன் பண்ண வேண்டியதில்லை. ஏனென்றா எங்களை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து இல்லையா? நாங்கள் பலவீனப்படும் போதெல்லாம் எங்களை பலத்தினால, தன்னுடைய பலத்தினால் நிரப்போன்னு ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாங்கள் அந்த இடத்துல ஸ்லோ டவுன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் யாராவது அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா இருந்தால், ஆண்டவருக்காக நான் ஓடணும்னு நினைக்கிறேன், ஆனால் எங்கேயோ இடத்துல எனக்கு தடை வருது, எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வெளியில இருந்து ப்ரெஷர் வருது, அல்லது என்னுடைய மைண்ட் செட் எங்கேயோ ஒரு இடத்துல டக்குன்னு என்ன ஸ்லோ டவுன் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இந்த நேரத்தில் அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்கிறோம். அதுக்காக நாங்கள் ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எந்த இடத்துல தடை வந்தாலும் நான் அந்த இடத்துல நிற்க மாட்டேன், உங்களுக்காக எப்படி ஓட்டத்தை ஆரம்பிக்கிறேனோ அதே மாதிரி நான் ஓடணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்கிறோம். அதான் வசனம் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவர் கொடுப்பார். அதுக்கு தான் ஆண்டவர் எங்களை எதிர்பார்த்துருக்காரு, நாங்கள் கேட்கணும் என்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறார் இல்லையா? நல்ல ஈவுகளை கொடுக்குற தகப்பன். நாங்கள் ஆசையோட வாஞ்சியோட கேட்குற எல்லா காரியங்களையும் அவர் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார். நாங்கள் எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் ஆமென்றும் ஆமேன்றும் பதில் சொல்லுகிற தெய்வம். ஆமேன். அப்போ இந்த நேரத்தில் யோவான் இந்த இடத்துல ஓடி போய் அந்த இடத்துல அவர் ஸ்லோ டவுன் பண்ணது, ஸ்டாப் பண்ணதை ஆண்டவர் எங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். நாங்கள் ஓட்டத்தை ஒரேடியாக தான் ஆரம்பிக்கிறோம், இடையில ஆர்வத்தோட வேகமாக ஓடுறோம், ஆனால் நாங்கள் எங்கேயோ இடத்துல ஸ்லோ டவுன் பண்ணுறோம்ன்றதை ஆண்டவர் எங்களை அதை ரிவைஸ் பண்ணுறதுக்காக இன்றைய நாள் எங்களை அழைக்கிறார். ஆமென். அடுத்ததாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பேதுரு ஓடிட்டு தான் இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க, 6வது வசனம். சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் எடுக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். ஆமென். இப்ப பேதுரு ஓடி வந்தவர் என்ன செய்யறார்? அப்படியே ஸ்ட்ரைட்டா கல்லறைக்குள்ள போயிட்டார். கல்லறைக்குள்ள போய் சுத்தி பார்க்கிறார். இயேசு இருந்த இடத்துல இயேசு இல்லை, சீலைகள் எல்லாம் சுத்தி இருக்கிறத காண்கிறார். சரியா? பேதுருவினுடைய நாங்கள் சாதாரணமாக பேதுருடைய இயல்பை பற்றி நாங்கள் பார்ப்போமா இருந்தால் எங்களுக்கு தெரியும். பேதுரு அதிகாரிகளுக்கு பயந்து இயேசுவை மறுதளிக்கிறார். எனக்கு அவரை தெரியாது. அது ஒரு கட்டம். எப்படின்னு சொல்லி சொன்னால் அது எல்லாமே ஹோப்பெல்லாம் இழந்து போன நிலைமையில
இயேசுவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு, அடுத்ததாக எனக்கும் அப்படி ஒரு நிலைமை வருமென்ற ஒரு இதில் தான் அவர் வந்து அப்படி மறுதளிக்கிறார் இல்லையா, கடைசியில் இருந்த பலவீனம். ஆனால் இயல்பாகவே பேதுரு வந்து ஒரு என்னன்னு சொல்றது, த்ரில்லிங்கான ஒரு உணர்வு உள்ளவர், சாகசம் சொல்லுவாங்க தமிழில், சாகசம் செய்யறதுக்கு விருப்பமான ஒரு ஆள். அதை எப்படி நாங்கள் பார்க்கலாம்னு சொல்லி சொன்னால், மத்தேயு 14வது அதிகாரம் அதில் நீங்கள் வாசிக்க தேவையில்ல. மத்தேயு 14 அதிகாரத்தில் வந்து இயேசு தண்ணீரில் நடந்து வாரதை கண்டுட்டு கேட்பார், நான் ஆண்டவரே நீரையானால் எனக்கும் கட்டளையிட நானும் வாரம் நடந்து, அப்படியே தைரியமாக தண்ணியில் இறங்கிடுவேன் இல்லையா. இப்போ அந்த இடத்துல எங்களை வச்சு யோசிப்போம். எங்களுக்கு முன்னால் இயேசு வேணாம், இயேசுவை கூட நம்ம யோசிக்க வேணாம், எங்களுக்கு முன்னால் ஒரு 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 பலமுள்ள ஆள், அல்ல ஒரு மேஜிக் செய்கிறாள்னு வைப்போமே, ஒருத்தர் வந்து ஒரு நல்ல ஒரு ரிஸ்கான ஒரு வேலையை செய்கிறான்னு வைப்போம், அதை நம்ம செய்கிறதுக்கு துணிவோமா? இல்லை இல்லை, சரி இயேசு செய்கிறாருண்டாலும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம். கடல்ல இயேசு நடந்து வார பார்த்துட்டு நானும் வாரேன்னு சொல்லிட்டு இறங்கி நடப்போமா? இப்போ சொல்லலாம் அது இயேசு இருக்கிறார் அதனால நான் நடப்பேன்னு சொல்லலாம். ஆனால் ரியாலிட்டியில் நம்ம யோசித்து பார்த்து அது எங்களுக்கு கஷ்டம். அது யாரால் செய்ய முடியும்னா அந்த த்ரில்லிங்காக செய்யக்கூடிய ஆட்கள். சரியா, நான் ட்ரை பண்ணி பார்ப்போம் இதையும்னு சொல்லி அந்த ஒரு சாகசமாக எல்லாத்தையும் செய்ய. சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெங்களூரில் நான் சொல்லுவேன், மோட்டோ பைக் ஓடுறாக்களை பார்த்தா எனக்கு உண்மையாகவே சாகசம் செய்கிறாக்கள் மாதிரி தான் இருக்கும். அந்த ஆட்டோவில் ஏறி ட்ராவல் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் சேரும்போது எனக்கு நான் ஏதோ ஒரு பெரிய சாகசம் இதுக்குள்ளால போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். அப்படி வளைச்சி நெளிச்சு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஓட்டுவாங்க, அவ்வளோ ஸ்பீடாகவும் ஓடுறாங்க. அதில் ஸ்பேஸே இருக்காது. ஒரு 2 வாகனங்கள் போகக்கூடிய இடத்துல 3 வாகனம் போகும். அந்த 3 வாகனத்துக்கு இடையால 3 மோட்டர் பைக் நுழைஞ்சு போயிட்டு பயங்கரமாக இருக்கும் பார்க்கும்போது. இப்படி அது யாரால் முடியுங்க? நானாக இருந்தால் நான் மோட்டர் பைக் அந்த இடத்துல ஓட்டுற ஆளாக இருந்தால் நான் ஒரு சைட்டில் நிப்பாட்டிடுவேன், முதல்வங்கெல்லாம் போய் முடியட்டும் அதுக்கு பிறகு போவோம்னு சொல்லி. என்னால் அப்படி ரிஸ்க் எடுக்க முடியாது. ஆனால் சில பேருக்கு அது விருப்பம், அந்த ரிஸ்க் எடுக்கிறது விருப்பமான விஷயம். அந்த மாதிரியான ஒரு த்ரில்லிங். இதே மாதிரி யோவான் 21வது அதிகாரத்தில் பேதுரு இயேசு வந்து இயேசு மரித்து உயிர் தெழுந்ததுக்கு பிறகு, அதாவது மரித்துட்டு இருந்துட்டு இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் திரும்பவும் மீன் பிடிக்க போயிடுறாங்க. நமக்கு தெரியுமில்ல அந்த ஸ்டோரி. இரவிரவா பேதுரு மீன் பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்துட்டு இருப்பார், ஒரு மீன் ஆகப்படலை. இப்போ இயேசு சொல்லுவார், அவங்களுக்கு இயேசு தான் சொல்கிறான்னு தெரியாது, ஆனால் வலையை போடுங்கன்னு சொல்லும்போது நான் இரவிரவா கஷ்டப்பட்டு எனக்கு கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. அப்போ இயேசு சொல்ல நீ வலையை அந்த பக்கம் போடுன்னு போட்டால் வலை நிறைய என்ன ஆச்சு, மீன் அகப்படும். வலை நிறைய வந்து மீன்கள் அகப்பட்டுரும், வலை கிழிந்து போகிற அளவுக்கு மீன் அகப்பட்டிருக்கும்னு சொல்லி நாங்கள் வேதத்தில் படிக்கிறோம். இப்போ பேதுரு அப்போ யோவான் சொல்லுவார், யோவான் இனம் காண்டுவார் இயேசுவை. இப்போ யோவான் சொல்லுவார் இது ஆண்டவரே தான், இது இயேசு தான் என்று சொன்ன உடனே யோவான் பேதுரு டக்குன்னு கடல்ல குதிச்சிருவார். சரியா, யோவான் கடல்ல குதிச்சிருவார். அந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னு சொன்னா, கரையில இருந்து 200 முழம் தூரத்துல இவங்க படகுல இருக்கிறாங்க. கரையில இருந்து 200 முழம் தூரத்துல 200 முழம் தூரத்துல இருந்ததுனால மற்றவங்க கடல்ல குதிக்கல என்றத அந்த வசனம் சொல்லுது. அப்ப மற்றவங்க குதிக்கல, ஆனா பேதுரு குதிச்சுட்டாரு. ஏன்னா பேதுக்கு அந்த சாகச உணர்வு ஒன்று இருக்கு. ஏற்கனவே இயேசு கடல்ல இருக்கா குதிச்ச நேரம் தூக்கி எடுத்துட்டார், பாதுகாத்துட்டார். அந்த நம்பிக்கை வந்து இப்ப பேதுருக்கு இருக்கு. சரியா, இயேசுதான் அண்டு அறிஞ்சோடனே பேதுரு குதிச்சுட்டார். இப்ப இயேசுவை பார்க்கறதுக்கு என்ன செய்யறாரு, இந்த த்ரில்லிங்கான மனநிலை தான் நான் நினைக்கிறேன். அவரை அது கலரையன்னும் பார்க்காம அங்க பிணங்கள் இருக்குது என்ற எந்த விதமான சிந்தனையும் அவருக்கு இல்லை. ஓடின வேகத்துல படாரண்டு கலரைக்குள்ள போயிட்டார். சரியா, அந்த த்ரில்லிங்கான மனநிலையில அவர் உள்ள போயிருக்கிறார். இப்ப அப்படி போனவர் அங்க சுற்றி இருந்த துணிகளை மட்டும் காண்கிறார், இயேசு இல்லைன்னு சொல்லி. இப்ப அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இப்ப அதாவது ஒருத்தர் முன்னுக்கு ஓடி வந்து பிரேக் அடிச்சாரு, அந்த கலர வாசல்ல ஒரு ஆத்மா காத்து ஓடிட்டு இடையில நின்று. இப்ப இவர் பாக்குறாரு, நமக்கு பின்னால வந்து ஒருத்தர் டக்குன்னு உள்ள போயிட்டாரு. நான் சொல்லுவேன், நமக்கு முன்ன ஒரு பரிசோதனை இல்லையோண்டா முன்னுக்கு அனுப்பி இருக்கிறோமே, இருக்குதா குளிச்சு பார்க்குறேன், அவர் இருக்கிறார், சுற்றி பார்க்குறாரு எல்லா இடம், ரைட், அப்போ சேஃப்.
நம்மளும் போகலாம் இல்லையா? அப்போ யோவான் வந்து உள்ள இறங்கி போகிறார். அந்த வசனத்தை வாசிங்க, அடுத்த வசனத்தை 8வது வசனமா. Then the other disciple who came to the tomb first went in also, and he saw and he believed. ஓகே, முந்தி கல்லறைக்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். ஆவியானவர் அந்த வசனத்தை கரெக்டாக அதில் சொல்ல, முந்தி கல்லறையிடத்தில் வந்தவர் யாரு? ஏற்கனவே ஓடி வந்து எல்லாரையும் முந்தி கொண்டு, பேதுவை முந்தி கொண்டு வந்தவர் எல்லாரும் வாசல் நின்றுட்டார். இப்போ முந்தி வந்தவர் என்ன செய்கிறார்? முன்னால் ஒருத்தர் இறங்கினப்பாரு, அவர் இறங்குறார். ரைட்டா? நாங்களும் நிறைய இடத்துல எப்படியான ஒரு வேலையை செய்கிறோம். ஏண்டா ஆண்டவருக்காக செய்யணும்னு இருக்குது, விருப்பம் இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையுமே சில நேரத்தில் எங்களுக்கு வந்து ஒரு தயக்கம், ஒரு பயம். ஆனால் மற்றவங்க முன்னுக்கு செய்ய ஆரம்பித்த அப்புறம் ரைட் இப்போ செய்யலாம். சுவிசேஷம் சொல்கிறத பற்றி நம்ம யோசித்து பார்த்தோம்னு சொன்னால், நாங்களாம் முன்னுக்கு போய் சொல்கிறது கொஞ்சம் உண்மையிலேயே எனக்கு கூட இருக்குது. டக்குன்னு போயிட்டு ஒருத்தங்கள்கிட்ட ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும். ஆனால் என்னோட கூட ஒருத்தர் வர்றாருன்னு வைங்களேன், அவங்க பேச ஆரம்பித்தோன்னா நமக்கு தைரியம் வந்துடும். ஏண்டா அவர் பேசியிருக்கிறார், அவர் பேசும்போது ஒன்றும் நடக்கணும்னு நமக்கு உள்ளூர ஒரு தைரியம். ரைட், நம்ம சேஃப் பேசலாம் இல்லையா? ஆனால் ஆண்டோட காரியத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நம்ம எந்த இடத்துலையுமே தயங்க வேண்டியதில்லை. மற்றவங்களை பார்த்து நாங்கள் மோட்டிவேட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய ஊழியர் என்னன்மை கூட இது அதான் சொன்னேன், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆண்டவர் எனக்கும் தான் பேசுகிறேன், உங்களுக்கு தான் பேசுகிறேன். இப்போ ஆண்டோடைய காரியத்தை செய்யும்போது நிறைய சந்தர்ப்பங்களை எங்களை யாராவது மோட்டிவேட் பண்ணணும், யாராவது முன்னுதாரணமாக செயல்படணும் என்ற காரியம் இருக்க வேண்டியதில்லை. எங்களை மோட்டிவேட் பண்ணுறது பரிசுத்த ஆவியானவர். நாங்கள் எங்களுடைய வார்த்தையில், அதாவது கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்து இருப்பமாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் எங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். அதுக்காகத்தான் நாங்கள் வசனத்தில் எப்போவுமே வசனத்தை மெடிடேட் பண்ணணும், வசனத்தை வாசிக்கணும், வசனத்துக்குள்ளேயே வாழணும்னு சொல்கிறது அதுக்கு தான் சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களை மோட்டிவேட் பண்ணுறது. என்னுடைய ஆண்டவருக்குன்னு நான் செய்கிற காரியங்களை மனுஷங்க அப்ரிசியேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது என்னை அப்ரிசியேட் பண்ணுறது ஆண்டவர் தான். என்னை கனப்படுத்துறது, அவருடைய ஊழியத்துக்குன்னு நான் ஓடும்போது அதை கனப்படுத்துறது, அப்ரிசியேட் பண்ணுறது எல்லாமே யார் செய்வார் சொன்னால் ஆண்டவர் தான் செய்வார் இல்லையா? இப்போ சில இடங்களில் வந்து செய்வாங்க ஓனர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஊழியக்காரரை வந்து ஓனர் பண்ணுறது. இன்கேஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுறது வேறு, ஒரு ரெஸ்பெக்டுக்காக செய்கிறது வேறு, ஓனர் பண்ணுறது அது அவங்க செய்கிறாங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் நம்ம அதை எதிர்பார்க்குறத விட அதை எதிர்பார்க்கக்கூடாது. யாராவது என்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும், யாராவது என்னை ஓனர் பண்ணணும். ஏன்னா நான் ஊழியம் செய்கிறாள், ஆண்டவருக்கு நான் இவ்வளோ விஷயம் நான் செய்கிறேன். இது நான் வந்து புல்பிட் மினிஸ்ட்ரியை மட்டும் சொல்லலை, ஆண்டவருக்காக நம்ம செய்கிற எல்லா விஷயங்களுமே, எந்த விஷயமுமே இன்னொருத்தருக்கு அப்ரிசியேஷன் வரணுன்றதை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. என்னை பொறுத்தமல்ல, நான் நிறைய சந்தர்ப்பங்களை யாராவது ப்ரீச் பண்ணாலோ, ஆண்டவருக்கன்று ஊழியங்கள் செய்தாலோ, எனக்கு அது நல்லா பிடிச்சது, மனசை தொட்டிருந்தாலும் கூட நான் அவ்வளோ ஈஸியாக போயிட்டு நீங்கள் சூப்பராக பண்ணினீங்கன்னு சொல்கிறதுக்கு நான் விரும்புகிறதில்லை. ஏன்னு சொன்னால் அது அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறேன்ன்றதுக்கு அப்பால் ஆண்டவருக்கு முந்தி நான் அந்த கணத்தை நான் கொடுத்துறேன், அவர் செய்யணும் அதை செய்யா. அப்போ ஆண்டவர் சொல்லலை, உனக்கு இந்த இடத்துல கிடைச்சிட்டுன்னா அப்புறம் அங்கே ஒன்றும் இல்லை, அவர் தான் கனப்படுத்துகிறவராக இருக்கவன். ஸோ ஆண்டவருக்குன்னு நாங்கள் காரியங்களை செய்யும்போது நாங்கள் இன்றையிலேருந்து நாங்கள் யோசிப்போம், மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்க வேணாம். அப்ரிஷியேட் பண்ணினா சந்தோஷம், அப்ரிஷியேட் பண்ணலைண்டா அதை விட சந்தோஷம். வேண்டாம், அவர் தான் அப்ரிஷியேட் பண்ண போகிறேன். ஆமே. அப்போ ஆண்டவருக்கு ஓடுற காரியங்களில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், ரொம்ப விழிப்பாக இருக்க வேணும். ஏண்டா அப்ரிசியேஷன் வருமானு எதிர்பார்க்கமா இருந்தால் அதுதான் என்ன செய்யும், யோவான மாதிரி அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணும், எங்கேயும் ஒரு இடத்துல நம்மளை சோர்ந்து போக வைக்கும். ஆமே. இப்போ அடுத்த வசனத்தை பார்ப்போம். என்ன ஆச்சு? 10வது வசனம். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். ஆமேன். அதுக்கு முன்னுக்கு பார்க்குறோம், முந்தி கல்யாணத்தில் வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். எதை விசுவாசித்தான்? எதை விசுவாசித்தான்? இயேசு உயிர்த்தெழுந்ததை விசுவாசித்தான் என்று இருக்குதா? ஏன்னா அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு அவர் மருத்துவரில் இருந்து எடுத்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அப்போ அவங்களுக்கு தெரியாது, அவங்க தெரியாது இல்லை, அறியலை.
ஆண்டவர் பல தடவை தன்னுடைய தான் மரிக்க இருக்கிறதையும் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லி இருக்கிறார். இயேசுவோட 3 வருஷமா உண்டாவே தெரிஞ்சாங்க. நிச்சயமா எங்களுக்கு பைபிளில் ஒரு சில இடங்களை மட்டும் சொல்லி இருக்கும். ஆனால் இந்த 3 வருஷத்துல ஆண்டவர் நிறைய தடவை சொல்லியிருப்பார் உயிர்த்தெழுதலை குறித்து. அவர் பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவங்களுக்கு அது தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மார்க்கு 16வது அதிகாரத்தில் கூட நீங்கள் திருப்பத்தவையில் 16வது அதிகாரத்தில் 11வது 13வது வசனங்கள் சொல்லுது. மகதலேனா மரியாள் போய் சொன்ன போது அவங்க நம்பலை, இயேசு உயிர் தெழுந்துட்டான்னு சொன்னது நம்பலை. அதே மாதிரி லூக்கா 24வது அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லுது அவங்க நம்பலை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் வீண் பேச்சு. பொதுவாக பெண்கள் பேசினால் அது எப்படி சொல்கிறது, ஊர்க்கதை கதைக்கிறாங்க, சும்மா பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒரு அபிப்பிராயம் இந்த உலகத்தில் ஜெனரலாக இருக்கு. சரியா? அப்போ இந்த மாதிரியான ஒரு, அதுவும் முக்கியமாக அந்த காலத்தில் பெண்களுடைய பேச்சு எடுபட்டிருக்காது. மகதலேனாள் மரியாள் சொன்னதையும் வந்து அவங்க அப்படித்தான் எடுத்தாங்க, நம்பலை இயேசு உயிர் தெழுந்து விட்டார்ன்றத. சரியா? ஓகே. அப்போ இப்போ இவர் எதை விசுவாசித்தார்னு சொன்னால், உள்ள ஓடி போய் பார்த்துட்டு துணிகள் இருக்கிறத பார்த்துட்டு எதை விசுவாசின்னு சொன்னால் இயேசுவை காணலைன்றதை அப்போ தான் விசுவாசிக்கணும். இயேசு அந்த இடத்துல இல்லைன்றதை கூட அப்போ தான் அவர் நம்புகிறார். சரியா? இப்போ அடுத்த பார்க்கலாம். அடுத்த 10வது வசனம் என்ன சொல்லுது? அவங்க திரும்பி போனார்கள். இப்போ இதை ஆரம்பத்திலிருந்து இந்த 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை நம்ம வாசிக்கும் போது என்ன சொல்ல, ஒரு படம் மாதிரி பார்க்குறோம்னு சொன்னால், ஒரு பிக்சர் மாதிரி, ஒரு ஃபில்ம் மாதிரி நம்ம யோசிப்போமா இருந்து சொன்னால், போகிறாங்க பெண்கள் விடிய இருட்டோடு போகிறாங்க. கற்பனை பண்ணி பாருங்கள், இருட்டோடு போகிறாங்க. இயேசுவை காணல, கல்லறையில் இது திறந்துருக்கு. எல்லாருக்கும் ஒரு பதட்டம் வருது. மதுரை ஓடி போய் அங்கே சொல்கிற பேதுருட்டையும் யோவான்ட்டையும் 2 பேரும் உடனே வெளிக்கிறாங்க, ஒரே நேரத்தில் வெளிக்கிறாங்க. இதில் ஒருத்தர் வந்து இன்னும் அவசரமாக துரிதமாக ஓடி போகிறார். உள்ளே போய் தேடுறாங்க, பரபரப்பாக தேடுறாங்க, காணல, திரும்பி போயிட்டாங்க. எனக்கு அப்படியே புஷ்ன்னு போன மாதிரி இருந்துச்சு. வந்தாங்க, இயேசுவை காணல, பரபரப்பாக தேடினா அடுத்த என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் கொஞ்சம் வெளியிலையாவது சுற்றி பார்க்கணும். யாராவது தூக்கிட்டு போனாங்களா? நம்பலை, இயேசு உயிர் தெழுந்துட்டாருன்னு நம்பலாட்டியும் இயேசுன்னு உடலையாவது யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களா தேடி பார்த்துருக்கணும். இல்லை, இயேசுல அவ்வளோ அன்பான ஆக்கள் தானே, இயேசுவை கொலை பண்ணினாக்கள், காணல, அவ்வளோ பதட்டம். நான் நினைக்கிறேன் இவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கும் போல. நாங்கள் தான் ஏண்டா அங்கே ஏற்கனவே அடுத்தது அந்த மற்ற சுவிசேஷ புத்தகங்கள் சொல்லப்படுது, இவங்க தான் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஏற்கனவே காவல் வைக்கிறாங்க. இவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க, இவங்க ஏற்கனவே சொல்லி கொண்டு திரிகிறாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி. சரியா? இப்போ அவங்களுக்கு அந்த பயம் வந்திருக்குமோ என்னமோ தெரியல, திருப்பி போயிட்டான். இப்போ ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, உங்களை ஃபாலோ பண்ணினாங்க, உங்களுடைய சீசர்கள் தேடி வந்தாங்க, உங்களை காணல, அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் நின்று தேடியாவது இருக்கலாமே, சுத்தியாவது அங்கே எங்க என்று சொல்லி. அப்போ தான் ஆவியானவர் அந்த வார்த்தையை எனக்கு உணர்த்தினார். என்னன்னா, நம்ம 10வது வசனத்தோட நிப்பாட்ட கூட அடுத்த வசனத்துக்கும் போகணும். ஏன்னா நம்ம எப்போவுமே அப்படிதான் பைபிள் வாசிக்கும் ஒரு கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை வாசிச்சுட்டு அப்படியே நிப்பாட்டிடுவோம். ஒரு அதிகாரம் ஃபுல்லாக வாசிச்சா தான் சில விஷயங்கள் விளங்கும். 11வது வசனத்தை வாசி. மரியாள் கல்லறை அருகே வெளியே நின்று அழுது கொண்டு இருந்தாள். அப்படி அழுது கொண்டு இருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். ஆமென். இப்ப 11வது வசனத்துல சொல்லுது, அங்க இன்னொரு ஆத்மா என்ன செய்யுது, பக்கத்துல இருந்து கல்லறைக்கு பக்கத்துல அழுது கொண்டிருக்கு. சரியா? இப்ப 2 பேர் வந்தாங்க. இவங்க 2 பேருமே ஆண்டவரை பின்தொடர்ற ஆட்கள்லாம், 2 பேருமே ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் இல்லையா? ஆண்டவரை பின்தொடர்ந்த ஆட்கள், அப்போஸ்தலர்கள்னு சொல்லப்பட்ட ஆட்கள். ஆனா இவங்க வந்தாங்க, காணல, போயிட்டாங்க. அதே மாதிரி மகதலேனாள் மரியாள் அந்த இடத்துல இருந்து அழுது கொண்டிருக்கிறாங்க. அவ போகல, அவங்க வந்ததுமே இப்ப அதிகாலையில் இருட்டோட வந்தாங்க ஆண்டவரை பார்க்கறதுக்கு. இப்ப இவங்க போயிட்டாங்க, வந்த அப்போஸ்தலர்கள் போயிட்டாங்க. ஆனா மகதலேனாள் மரியாள் அந்த இடத்துல இருந்து அழுது கொண்டிருக்கிறார். அதான் ஆண்டவர் அடுத்த வசனத்துல எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்கள். கீழே குனிந்து பார்க்கும்போது, அதாவது கல்லறைக்குள்ள குனிந்து பார்க்கும்போது தேவதூதர்கள் இருக்கிறதை காண்கிறார்.
பேதுரு உள்ள போகும்போது தேவதூதர்கள் எங்க இருந்தாங்க? உள்ளதான் இருந்திருப்பாங்க இல்லையா? ஆனா பேதுருவுக்கு தெரியல. ஏன் தெரியல? ஏன்னா பேதுரு, யோவானும் பேதுருவும் உள்ள போய் பார்த்தாங்க, தேவதூதர்களை காணல. ஆனா தேவதூதர்கள் உள்ளதான் இருந்திருப்பாங்க இல்லையா? ஏன்னா அவங்க போன கையோட அவ குனிஞ்சு பார்க்குறா, அவருக்கு தேவதூதர்கள் தெரிகிற. ஏன்னு சொன்னா அவங்க 2 பேரும் வந்தது வேற வேற மனநிலையில. ஒருத்தர் ஒரு ஆர்வம், ஒரு த்ரில்லிங், ஆண்டவரை பார்க்கறதுக்கு வந்தாரு, அந்த மனநிலையில உள்ள போனார். யோவான் வந்தாரு, தயக்கமான மனநிலை, உள்ள போனாரு, திரும்பி போயிட்டாரு. ஆனா அந்த இடத்துல பாரத்தோட நின்றது மகதலேனா மரியாள், கண்ணீரோட நின்றது மகதலேனா மரியாள். இப்ப மகதலேனா மரியாளை பார்த்தீங்கன்னு சொன்னா அவதான் முதல்ல பேதுருவிடத்துல ஓடி போறா இல்லையா? எனக்கு தெரியாது அது எவ்வளவு தூரம், அவங்களோட கல்லறையிலும் அவங்களோட வீடு இருந்த எவ்வளவு தூரம்னு தெரியாது. பேதுரு அங்கேருந்து ஓடி வந்ததை நாங்கள் பார்க்குறோம், அவரை முந்திக்கொண்டு யோவானும் ஓடினதை பார்க்குறோம். அப்போ ஓடி போகிற அளவு தூரம் இல்லையா? நடந்து போகிற அளவு தூரம் இல்லை, ஓடி போகிற அளவு தூரம். இப்போ மகதலேனா மரியாள் எப்படி ஓடி இருக்கிறான்னா டபுள் ஓட்டம் ஓடி இருக்கிறா. அங்கேயும் ஓடி, அங்கேருந்து திரும்பவும் ஓடி வந்திருக்கிறா. ஆண்டவருக்காக அதிகமாய் ஓடி இருக்கிறா மகதலேனா மரியாள். அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல கண்ணீரோட பாரத்தோட ஆண்டவருடைய வாசல்ல காத்து கொண்டிருக்கிறா. என்ன நடந்துச்சு ஆண்டவருடைய காரியத்துல பாரத்தோட வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறா மகதலேனா. அதனாலதான் ஆண்டவர் அந்த பாரத்துக்காக ஆண்டவர் தன்னை, அதாவது மகதலேனா மரியாள் அந்த மகிமையை காண வைக்கிறார், தன்னுடைய மகிமையை காண வைக்கிறார், தேவதூதர்களை காண வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபூனி என்றார். போதகரே என்று அர்த்தமா? ஆமென், ஆமென். ஆண்டவர் அதாவது அடுத்ததா ஆண்டவர் பேசுற பாரத்தோட நிற்கிறவங்களை இன்னைக்கு இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, பெண்கள் அழுகிறவர்கள் தான். அதை பலவீனமாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனா இந்த இடத்துல மகதலேனா மரியாள் அழுது கொண்டு இருக்கிறா. ஆனா நான் அதை பலமா பார்க்கிறேன். என்னன்னு சொன்னா, அந்த இடத்தை விட்டு வெளியில போகல. கல்லறை போன இடம் கல்லறை, சரியா? அதாவது பிணங்கள் வைக்கிற ஒரு இடம். அந்த இடத்துக்கு போயிருக்கிற அதிகாலையில இருட்டோட போனவர் ஆண்டவரையும் காணல. என்ன ஆச்சுன்னு தெரியா? வந்த அப்போஸ்தலர்கள் திரும்பி போயிட்டாங்க. ஆனா மகதலேனா மரியாள் அந்த இடத்துல கண்ணீரோட நிற்கிறா, நிலைத்து நிற்கிறா. எதுக்காக வந்தா? ஆண்டவரை தேடி வந்தா. ஆண்டவரை காணல அந்த பாரம், இது எதுக்காக தேடி வந்தாவோ அதுக்காக அந்த இடத்துல வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறா. அதை நான் பலமா பார்க்கிறேன். நிலைத்து நிற்கிற தன்மை, தன்னுடைய ஊழியத்துல, தன்னுடைய ஆண்டவரை தேடுகிற காரியத்துல நிலைத்து நிற்கிற தன்மையை நான் மகதலேனா மரியாளத்துல பார்க்கிறேன். அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறார்? அதை கனப்படுத்துறார். இல்லைன்னு சொன்னா ஆண்டவருக்கு மகதலேனா மரியாளுக்கு வெளிப்படுத்தின ஆண்டவர் அந்த இடத்துல பேதுருவ யோவான வந்த நேரத்துல அவங்களோட பேசுறதுக்கு முடியாம இல்லை, பேசி இருப்பார். ஆனா ஆண்டவர் பாரத்தோட கண்ணீரோட செய்யற ஊழியத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிற தெய்வமா இருக்கிறார். ஆண்டவரை பாரத்தோட கண்ணீரோட தேடுகிறவர்களை ஆண்டவர் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இந்த இடத்துல அதைத்தான் உணர்த்த விரும்புகிறார். மரியாளை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா எப்படிப்பட்டவர்னு சொல்லி சொன்னா, மரியாள் இதுக்கு முன்னுக்கு மகதலேனா மரியாள் இந்த வசனத்துல பார்ப்பீங்க, 7 பிசாசுகளை ஆண்டவர் அவர்கிட்ட இருந்து துரத்தி இருப்பார். 7 பிசாசுகளை துரத்தினு சொன்னா அவருடைய வாழ்க்கை, 7 பிசாசுகள் இருக்கும் வரை அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவருடைய காரியங்களை நம்ம செய்யும் போது ஆண்டவர் எல்லாருமே ஊழியத்துக்கு அழைக்கிறார் தான். எல்லாருமே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவருக்கு என்று ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கடமை இருக்கு, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யற கடமை. ஆனால் அவரவருக்கு தக்க, இப்ப நாங்க பார்க்கிறோம், பேதுருட்ட ஒரு பலவீனம் இருக்கு, யோவான்கிட்ட ஒரு பலவீனம் இருக்கு, மரியாள்கிட்ட ஒரு பலவீனம் இருக்கு. ஆண்டவர் பலவீனங்களை பார்க்கிறவர் இல்லை,
ஆண்டவருக்கு தெரியும் பேதுரு தன்னை ஒரு கட்டத்தில் மறுதளிக்க போறாருன்னு சொல்லிட்டு. தெரியுமா தெரியாது? ஆண்டவருக்கு தெரியும் ஒரு கட்டத்தில் தன்னை மறுதளிக்க போறாரு. ஆண்டவருக்கு தெரியும் இந்த 12 அப்போஸ்தலருமே ஒரு கட்டத்தில் என்னை விட்டு ஓட போறாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் அழைத்து வச்சு ஆண்டவர் கற்பிக்கிறார், ஊழியம் செய்யறதுக்கு வழி நடத்துறார். ஆண்டவர் எல்லாரையுமே அழைக்கிறார். அவருடைய பலவீனத்துக்கு தக்கதாக, அவருடைய பலத்துக்கு தக்கதாக ஆண்டவர் அவர்களுக்கு ஊழியத்தை கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார். சரியா? எல்லாரையுமே ஆண்டவர். அதனால யாருமே நினைக்க முடியாது எனக்கு ஊழியம் செய்யறதுக்கு தகுதி இல்லை, என்னால ஊழியம் செய்ய முடியாது, ஏன்னா என்னுடைய பாஸ்ட் லைஃப் இப்படி இருக்கு, என்னுடைய பிரசன்ட் லைஃப் இப்படி இருக்குன்னு சொல்லி யாருமே நினைக்க முடியாது. பார்த்தீங்கன்னு சொன்னா பேதுருவை போல பலவீனமான ஆளா இருந்திருக்கலாம், அல்லது யோவானை போல தயங்குற ஒரு ஆளா இருந்திருக்கலாம். அந்த பலவீனமான அதே பேதுருவை மறுதளித்த, இயேசுவை தெரியாண்டு மறுதளித்த அதே பேதுருதான் ஒரு பிரசங்கத்துல 3000 பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்துறார் இல்லையா? ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அவ்வளவு தைரியமா பேசுறார். பலவீனமான பேதுருவை தான் ஆண்டவர் பலப்படுத்துறார். நமக்குள்ள அவ்வளவு பலவீனம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறான்னு சொன்னா, முதலாவது எழும்பி நின்றீங்கன்னு சொல்லி சொன்னா ஆண்டவர் பலப்படுத்துவார். ஆண்டவர் அந்த பலத்தின் மூலமா எல்லாவற்றையும் உங்களை கொண்டு செய்யறதுக்கு போதுமானவரா இருக்கு. அவருக்கு தெரியும் உங்களுடைய பலம் என்ன, என்னுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, என்னுடைய பலவீனம் என்னன்னு சொல்லி. அதே போல யோவானை பார்த்தீங்கன்னா தயங்கினவர். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் தயங்குறார். இயேசுவை கைது செய்யும் போது மற்ற எல்லா அப்போஸ்தலர்களையும் போல அவரும் விட்டுட்டு ஓடினவர் தான். ஆனா யோவானை கொண்டு தான் ஆண்டவர் என்ன செய்யற, வெளிப்படுத்தின விசுவாசத்தை எழுதுற. இப்போ மரியாளை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மரியாள் அவருடைய வாழ்க்கை இந்த 7 பிசாசுகள் இருந்த அந்த டைமை நான் நினைச்சு பார்க்கிறேன். ஒரு பிசாசு இருந்தாலே சில பேரை சமாளிக்க முடியாது இல்லையா? 7 பிசாசு எவ்வளவு அருவருப்பான பாதைகளை நடத்தி இருக்கும், எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதையில கொண்டு போயிருக்கும். ஆனா ஆண்டவர் விடுவித்தார். ஆண்டவரை இப்ப யோவானை பார்த்தீங்கன்னு சொன்னா, யோவானை எல்லாம் மீன் பிடித்திருக்கும் போது ஆண்டவர் என்ன பின் சொல்லன்னு சொன்னா வந்துட்டாங்க. இவங்களை எல்லாம் ஆண்டவர் அழைத்தார், வந்துட்டாங்க. ஆனா மரியாளுக்கு தான் அந்த அன்பு தெரியும். ஏன்னா ஆண்டவர் அவருடைய அந்த பிரச்சனையிலேருந்து விடுவித்திருக்கிறார். நானும் நீங்களும் பாவத்துல இருக்கும்போது ஆண்டவர் தேடி வந்து எங்களை விடுதலை செய்திருக்கிறார். எங்களுக்கு அந்த அன்பு மரியாதை போல அதே மாதிரியான அன்பும் அந்த பாரமும் எங்களுக்கு இருக்கு. ஏன்னு சொன்னா நாங்க தகுதியே இல்லாத ஆகலாம். ஆண்டவர் தேடி வர்ற அளவுக்கு நாங்க தகுதி இல்லாத ஆகலாம். எங்களுக்கு ஒவ்வொருவரும் நாங்க எங்களை ஆராய்ந்து பாப்பமா இருந்தா நாங்க அதுக்கு தகுதியான ஆக்களா, ஆண்டவர் எங்களை நேசிக்கிற அளவுக்கு, தன்னுடைய பிள்ளைன்னு சொல்ற அளவுக்கு நாங்க தகுதியான ஆக்கலான்றதை நம்மளால ஆராய்ந்து பார்க்க முடியும். அந்த அன்பு மரியாளுக்கு தெரியும், நான் எவ்வளவு பாவியா இருந்தேன். இந்த மரியாள் தான் என்ன செய்யறா, ஆண்டோடைய பாதத்துல இருந்து கண்ணீர் விட்டு அவட கண்ணீரால் அந்த பாதத்தை அபிஷேகம் செய்யறா. ஞாபகம் இருக்கா? அந்த பைபிள் இருக்கிறது. அப்ப அந்த அளவுக்கு அன்பு அவட்ட இருந்தது. அதே நேரத்துல அந்த பாரம் இருந்தது, ஆண்டவரை குறித்த பாரம். இது பார்த்தீங்கன்னா சிலுவையில எல்லாம் ஆண்டவர் போகும்போது பின்னாலே இந்த பெண்கள் கூட்டத்தோட மரியாளும் போறாங்க. பெண்கள் கூட்டம் போறாங்க, ஆண்டவருக்கு பின்தொடர்ந்து ஆக்கலாம். ஆனா அந்த பாரம் மரியாதை இருந்துச்சு எப்பவுமே. ஆண்டவர் அந்த பாரத்தை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாஸ்ட் லைஃப் அந்த மரியாள் எப்படிப்பட்டவாகவும் இருந்திருக்கலாம், அவளுடைய பாஸ்ட் லைஃப் வந்து எப்படியாகவும் இருந்திருக்கலாம். அவ ஒரு பாவியான ஸ்திரீன்னு சொல்லி அந்த பாதத்தை முத்தமிடும்போது மற்றவங்க சொல்றாங்க பாவியான ஸ்திரீன்னு. உலகம் அப்படித்தான் பார்க்கும் பாவத்தை. அதாவது நான் லாஸ்ட் டைம் கூட சொன்னேன், எங்கள் உலகம் வந்து எங்களை நெகட்டிவா தான் பார்க்கும். ஆனா ஆண்டவர் எங்களை பார்க்குற விதம் வேற. ஆண்டவர் எங்களுக்குள்ள என்ன பலம் இருக்குன்னு பார்ப்பாங்க. இந்த ரூத்துன்ற சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரூத்து யார் இந்த பெண்ணுன்னு சொல்லி போவாஸ் வந்து அவரோட வேலைக்காரர்கிட்ட விசாரிப்பார். அதாவது இந்த இதுக்கு பொறுப்பாக இருக்கிறோட விசாரிப்பார், யார் இந்த பெண்ணுன்னு சொல்லும்போது இவள் நகோமியோடு வந்த மோவாவிய பெண்ணுன்னு சொல்லுவாங்க. நகோமின்னா மருமகள்னு சொல்லியிருக்கலாம் சிம்பிளா. மோவாபியர்கள் வந்து இஸ்ரவேலர்களோட சேரக்கூடாத ஆட்கள். ஆண்டவர் வந்து அவர் சபிக்கப்பட்ட ஒரு இனமாக மோவாபியர்கள் இருந்தார். இப்ப இவன் சொல்லும் போது என்ன சொல்றான், இவளுக்கு மோவாபிய பெண்ணுன்னு சொல்றான். பார்க்கிற பார்வை எப்படி இருக்கும்னு சொன்னா நெகட்டிவான, எங்கள்கிட்ட என்ன நெகட்டிவ் இருக்கு, என்ன ஒத்துவராத காரியம் இருக்குது, இதைத்தான் வந்து உலகம் பார்க்கும். ஆனா போவாஸ் என்ன சொல்லுவாருன்னா ஒரு கட்டத்துல ரூத் சொல்கிறேன், உங்களுக்கு என்னையே தெரியாது,
ஆனால் நீங்கள் எனக்கு உழவுக்கு இது செய்திருக்கிறீங்கன்னு சொல்லும்போது போவாஸ் சொல்லுவார், நீ இன்னாருடைய மருமகள், நீ எப்படி உன்னை மாமியை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நீ வந்திருக்கிறாய், எங்களுடைய தேவனை ஏற்றுக்கொண்டு வந்து அந்த சொல்றது அவட பாசிட்டிவாக சொல்லுவார். இயேசுவுக்கு நிழலாட்டமாக நாங்கள் போவாஸை பார்க்குறோம். ஆண்டவரும் அப்படித்தான். எங்கள்கிட்ட இந்த சின்ன பாசிட்டிவ் இருந்தாலும் ஆண்டவர் அதை பெருசாக பார்ப்பார். அதனால தான் ஆண்டவர் எல்லாரையுமே தன்னுடைய பிள்ளைகளை அழைக்கிறார். ஆண்டவருக்கு எந்த பாரபட்சமும் இல்லை. 10 பாவம் செய்தவனும் ஆண்டவருக்கு ஒன்று தான், 1 பாவம் செய்தவனும் ஆண்டவருக்கு ஒன்று தான், இல்லை 1000 தாளந்துகள் உள்ளவனுக்கும் ஆண்டவருக்கு ஒன்று தான், இல்லை ஒரே ஒரு டேலண்டை வச்சுக்கொண்டு ஆண்டவரை நான் உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறேன் ஆண்டவரே, ஆண்டவர் உங்களுக்காக நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன் ஆண்டவரே, அதுவும் ஆண்டவருக்கு ஒன்று தான். ஆண்டவர் அவரவருக்கு தக்கதாக, அவருடைய பலவீனத்துக்கு அவரவருடைய பலத்துக்கு தக்கதாய் ஆண்டவர் காரியங்களை செய்கிறவராய் எங்களுக்கு அந்த அவருடைய ஊழியங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதனால நாங்கள் அந்த இடத்துல ஆனால் ஆண்டவர்கள்ட்ட எதிர்பார்க்குற ஒன்று தான், என்னன்னு சொன்னால் நாங்கள் பாரத்தோடு செய்யணும். த்ரில்லிங்குக்காக, அதாவது பேதுருவை போல ஒரு சாகச மனப்பான்மை எல்லாரும் செய்கிறாங்க, அதை விட நாங்கள் சூப்பராக ஒரு கொஞ்சம் ரெஸ்க் எடுத்து செய்து பார்க்கலாம் என்கிற சாகசமான மனநிலையில் ஊழியம் செய்கிறது. ஆனால் ஓகே, நீங்கள் அப்படி செய்தால் கூட ஆண்டவர் ஊழியம், ஏன்னா அவருக்கு ஊழியம் நடக்கணும்னு அதை அக்செப்ட் பண்ணுவேன். ஆனால் மகிமைப்படுத்துவார் எதுன்னு சொன்னால் அந்த கண்ணீரோட பாரத்தோட நாங்கள் ஒப்பு கொடுத்து செய்கிற ஊழியத்தை. இப்போ அதே போல் யோவானை போல் வந்து தயங்கி பயந்து யாராவது செய்தால் செய்வோம், யாராவது முன்னுக்கு போய் செய்துட்டாங்கன்னா பின்னால் நம்ம சேஃபாக போய் செய்வோம் என்கிற ஊழியத்தை, அந்த ஊழியத்தையும் ஆண்டவர் அக்செப்ட் பண்ணுவார் தான். ஆனால் எதை உயர்த்துவார், எதை கனப்படுத்துவார், எந்த இடத்துல ஆண்டவர் பேசுவார், எந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்துவார்னு சொன்னால் நம்ம பாரத்தோட கண்ணீரோட செய்கிற ஊழியத்தை தான் ஆண்டவர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் கொடுக்குற அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய அழைப்பு ஒரு நாளும் மாறாது. இந்த 3 பேரையும் ஆண்டவர் தான் அழைத்தார், யோவானையும் ஆண்டவர் தான் அழைத்தார். இப்போ இது பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா இவங்க 2 பேரும் ஓடுற கட்டம் இருக்குதுல்ல, இந்த யோவானும் பேதுருவும் ஓடுற கட்டம் இருக்குல்ல, இதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஓகே பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 1 ராஜாக்கள் நினைக்கிறேன், ஒரு நிமிஷம். அதாவது தாவீது போருக்கு போகிறார். போருக்கு போகும்போது 2 சாமுவேல் 18வது அதிகாரம், யாராவது எடுத்து வாசிங்க. 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை வாசிங்க. Then Ahimaaz the son of Zadok said, "Let me run now and take the news to the king. Now the Lord has avenged him of his enemy." And Joab said to him, "You shall not take the news this day, for you shall take the news another day. But today you shall take no news, because the king's son is dead." Then Joab said to the Cushite, "Go and tell the king what you have seen." So the Cushite bowed himself to Joab and ran. And Ahimaaz the son of Zadok said again to Joab, "But whatever happens, please let me also run after the Cushite." So Joab said, "Why will you run, my son, since you have no news ready?" But whatever happens, he said, "Let me run." So he said to him, "Run." Then Ahimaaz ran all the way of the plain and outran the Cushites. தமிழ்ல வாசிக்கணும். சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் கர்த்தர் ராஜாவை அவர் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்னும் செய்தியை அவருக்கு கொண்டு போக நான் ஓடட்டுமே என்றான். யோவாப் அவனை நோக்கி, இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போக கூடாது, இன்னொரு நாளிலே நீ செய்தியை கொண்டு போகலாம். ராஜாவின் குமாரன் செத்தபடியினால் இன்றைக்கு நீ செய்தியை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி யோவாப் கூஷியை நோக்கி, நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவி என்றான். கூஷி யோவாபை வணங்கி ஓடினான். சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் யோவாபை நோக்கி, எப்படியானாலும் கூஷியின் பிறகாலே நான் ஓடட்டுமே என்று திரும்பி கேட்டதற்கு யோவாப், என் மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான். அப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான். அப்பொழுது யோவாப் ஓடு என்றான். அப்படியே அகிமாஸ் சமனான பூமி வழியாயோடி கூஷிக்கு முந்தி கொண்டான். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரியான ஒரு கட்டம் நடக்குது, சரியா? இப்போ இஸ்ரவேலர்களுக்கும்
தாவீதினுடைய சேனைகளுக்கும், அதாவது அப்சலோம் வந்து தாவீதுக்கு எதிராக, அதாவது தாவீதுடைய மகன் அப்சலோம் தாவீதுக்கு எதிராக போர் புரிகிறார். இந்த இடத்துல தாவீது தன்னுடைய சேனைகளை அனுப்புகிறார் போருக்கு. போகும்போது என்ன சொல்லி அனுப்புகிறான்னு சொன்னால், என்னுடைய மகனை பத்திரமா பாருங்க, சரியா, மெதுவாக நடப்பீங்க. அப்சலோமை தகப்பனுக்கு எதிராக தான் அவர் எழும்பி இருக்கிறார். ஆனாலும் தகப்பன் என்ன சொல்லி அனுப்புகிறான்னு சொன்னால், அப்சலோமை பாருங்கன்னு சொல்லி. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த போரில் அப்சலோமை கொண்டுடுறாங்க. இப்போ இதில் வந்து அகிமாஸ் என்பவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் கேட்குறான், நான் வந்து இப்போ நாங்கள் வென்ற செய்தியை போய் சொல்ல போகிறேன். அப்போ இவங்க சொல்கிறார், யார், யோவாப் சொல்கிறாருன்னு சொன்னால், இல்லை, ராஜாவுடைய மகன் இறந்துட்டார், அதனால் இந்த விஷயத்தை நீ சொல்ல போக வேண்டாம், சரியா. இப்போ அதுன்னு சொன்னால் அது ப்ளசண்டான விஷயம் இல்லை. என்னதான் வெற்றியில் போர் புரிஞ்சாலும் மகன் இறந்துட்டார், மகனை கொண்டது இவங்க. அப்போ இது வந்து சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, அதனால் நீ போகாதுன்னுட்டு தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புகிற கூஷி. இப்போ கூஷி ஓட ஆரம்பிக்கிறான், சரியா. ஏன் போகிறான்? ராஜாவுக்கு செய்தியை சொல்கிறதுக்கு. அப்போ அவன் யோவாப் சொல்லி அனுப்புகிறான், நீ இங்கே கண்ட விஷயத்தை போய் சொல்லு, சரியா. வெற்றி செய்தியை சொல்லுன்னு சொல்லலை, நீ இங்கே கண்ட விஷயத்த சொல்லு. அப்போ அங்கே வெற்றியும் இருக்குது, அதாவது வெற்றி செய்தியும் இருக்குது, துக்க செய்தியும் இருக்குது. இவன் ஓடுறான். இப்போ அகிமா சொல்கிறான், இல்லை நான் ஓட போகிறேன். அப்போ அவர் முதலே சொல்கிறான், இல்லை ராஜாவோட மகன் இருந்துட்டு நீ போக வேணான்னு சொல்லும்போது, இல்லை நான் போய் சொல்ல போகிறேன். சரி ஓடுன்னு சொல்லிட்டேன், சரியா. கூஷி ஓடுறான். அதுக்கு பின்னால தான் அகிமாஸ் ஓட ஆரம்பிக்கிறார். ஆனால் வசனம் சொல்லுது, சமனான வழியில் ஓடி போய் அவர் முந்தி கொண்டாராம் அகிமாஸ், சரியா. எனக்கு தெரியல எதுக்காக கூஷி வந்து கரடு முரடான பாதையில், மேடு பள்ளமான பாதையில் ஓடினாருன்னு. கூஷிக்கு ஒருவேளை பாதை தெரியாதா, இப்படி ஒரு குறுக்கு வழி இருக்குன்னு தெரியாதா என்னன்னு எனக்கு தெரியல, சரியா. அதனுடைய அதாவது அது சுவிசேஷத்தை பற்றின ஒரு ஆழமான செய்தி அதுக்குள்ளே இருக்குது. நாங்கள் அதை பற்றி பார்க்கல. இப்போ இவங்க ஓடின விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ அகிமாஸ் ஓடி போய் முன்னுக்கு சொல்கிறார், ராஜாவே எங்களுக்கு வெற்றி கிடைச்சாச்சு. இப்போ முன்னுக்கு, அதாவது கூஷி பின்னால் ஓடிட்டு வரார். ஆனால் இதுக்கு முன்னுக்கு அகிமாஸ் போய் சொல்கிறார், என்ன செய்தி, எங்களுக்கு வெற்றி கிடைச்சாச்சு. இப்போ ராஜா கேட்குறார், அப்சலோம் சுகமாக இருக்கிறான். அப்போ கூஷி யார், அகிமாஸுக்கு தெரியும் நடந்தது என்னன்னு. ஆனால் அகிமாஸுக்கு துக்க செய்தியை சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. என்ன சொல்கிறாருன்னு சொன்னேன், அவருடைய நோக்கம் என்ன, வெற்றி செய்தியை சொல்லணும், ராஜாவை சந்தோஷப்படுத்தணும், அவர்கிட்ட இருந்து ஒரு பாராட்டை பெற்றணும். சூப்பர், எங்களோட சேனையெல்லாம் சூப்பராக அப்போ சண்டை பிடிச்சிட்டிங்கன்னு சொல்லி ஆண்டவர் தாவீது பாராட்டணும், ராஜா பாராட்டணும். இதுதான் அகிமாஸுடைய நோக்கம். பாராட்டை பெற்றுக்கொள்றதுக்காக அவன் அவ்வளோ ஓட்டம் ஓடுறான் சமனான வழியால், சரியா. இப்போ கூஷி போகிறான். இப்போ ராஜா சொல்ல, ரைட் ஓகே, நீ ஓரத்தில் இல்லை. அப்போ அகிமாஸ் என்ன பதில் சொல்கிறான், அப்சலோம் சேஃபாக இருக்கிறான்னு கேட்கும்போது அகிமாஸ் என்ன பதில் சொல்கிறாருன்னு சொன்னால், நான் புறப்படும் போது ஏதோ ஒரு சந்தடி இருந்துச்சு, ஆனால் எனக்கு என்னன்னு தெரியாது, சரியா. அவர் சொல்றது வெற்றி செய்தியை மட்டும்தான். வெளிக்கிட்ட நோக்கம் என்ன, செய்தி சொல்றது, ஆனால் சொன்னது வெற்றி செய்தியை மட்டும். இப்போ கூஷி வாரான். கூஷிட்டு ராஜா கேட்குறார், என்னாச்சு, எங்களுக்கு வெற்றி கிடைச்சாச்சு. மகன் அப்சலோம் மகனுக்கு நடந்தது போல உங்களோட எதிரிக்கு நடக்க கடவுது. அதாவது அவ்வளவு கொடூரமாக அவன் கொல்லப்பட்டுட்டான், அதை எதிரிக்கு மட்டும்தான் அது நடக்கலாம், இந்த மாதிரி அவர் சொல்கிறார். அப்போ வந்த செய்தி, வந்த நோக்கம், ரெண்டு பேருமே ஓட ஆரம்பித்த நோக்கம் ஒன்றுதான், செய்தியை ராஜாவுக்கு கொண்டு போவது. ஆனால் இந்த ராஜாவுக்கு செய்தியை கொண்டு போனதில் உண்மையாக இருந்தது யாருன்னு சொன்னால் அந்த வேலைக்காரன் கூஷி, சரியா. இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல இந்த 5 கேரக்டரை பற்றி நாங்கள் பார்த்துருக்கோம். நம்முடைய ஊழியம், நாங்கள் ஆண்டவருக்கு கொண்டு ஓடுற காரியம், ஆண்டவருக்காக காத்திருக்கிற காரியம், நாங்கள் யாரை போல இருக்க போகிறோம்? பேதுருவை போல த்ரில்லிங்கான ஒரு மனநிலையில் செய்ய போகிறோமா? யோவானை போல தயங்கி 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 செய்கிற, அதாவது ஒரு ஆர்வத்தில் ஒரு அன்பில் ஓட போகிறோம், அதே நேரத்தில் தயங்கி நாங்கள் நிற்க போகிறோமா? அடுத்ததா பார்க்க போகிறோம், மரியாதை போல பாரத்தோடு நிற்க போகிறோமா? இல்லை இந்த அகிமாசை போல பாராட்டு வாங்குறதுக்காக, அல்லது ஒரு என்னன்னு சொல்ல, ஒரு சந்தோஷத்தை மட்டுமே ஏற்படுத்துறதுக்காக, மற்றவங்களுக்குள்ள ஒரு நல்ல எஃபெக்டை மட்டும் ஏற்படுறதுக்காக நாங்கள் ஓட போகிறோமா? இல்லைண்டா உண்மையாக நாங்கள் என்னத்துக்காக ஓடினோம்?
இல்லை நம்ம பார்க்குறோம்ல நிறைய இடங்களில் ஈவன் பிரசங்கமாக இருக்கட்டும் அல்லது நம்ம சொல்கிற சுவிசேஷமாக இருக்கட்டும், என்ன சொல்லுவோம்னா ஆசீர்வாதத்தை மட்டும்தான் சொல்லுவோம். ஆண்டவருக்கு எதிராக போகிறதுனால எங்களுக்கு ஏற்படக்கூடிய சாபங்கள், ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் நடக்கிறதுனால எங்களுக்கு ஏற்படக்கூடிய பின்விளைவுகள், எங்களுடைய சந்ததிக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு தலைமுறை தலைமுறையாக விசாரிக்கிறவர்கள தேவன், இதையெல்லாம் நாங்கள் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. என்னத்தை சொல்லுவோம்னு சொன்னால் ஆசீர்வாதத்தை மட்டும்தான் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்கணும்? உண்மையாயிருங்க, வசனத்தில் உண்மையாயிருங்க. ஆண்டவருக்கு ஓடுற காரியத்தில் உண்மையும் உத்தவமாக ஓடுறதும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய காரியத்தில் வாரத்தோட கண்ணீரோட செய்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைய நேரத்தில் ஆண்டவர் அதைத்தான் எங்களை தியானிக்க அழைக்கிறார். என்னுடைய ஆண்டவருக்கான காரியத்தில் நான் எப்படி நடக்க போகிறேன், ஆண்டவருக்கான காரியத்தில் நான் எப்படி ஓட போகிறேன், உண்மையாக நடக்க போகிறேன்னா, த்ரில்லிங்காக நடக்க போகிறேன்னா, த்ரில்லிங்காக ஒரு உற்சாகத்துக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக செய்ய போகிறேன்னா, எல்லோரும் கண்களை மூடி ஒரு விசை ஜெபம் பண்ணலாமா? அப்பா தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் தகப்பனே நீர் எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தின் ஆதங்கத்தை ஆண்டவரே இந்த நாளில் நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர் சுவாமி. அப்பா, உம்முடைய காரியத்தில் உமக்காக ஓடுகிற காரியத்தில் ராஜா நாங்கள் பாரத்தோடு இருக்க வேணும்னு நீங்க விரும்புறீங்க தகப்பனே. அப்ப அதனுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் வேண்டுமானால் இருந்திருக்கலாம் ஆண்டவரே. விசுவாசம் இல்லாத வாழ்க்கையா இருந்திருக்கலாம், பாவம் நிறைந்த வாழ்க்கையா இருந்திருக்கலாம் ஆண்டவரே, அல்லது பயப்படுகிற ஒரு தைரியம் இல்லாத ஒரு கோழையாய் நாங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, நீர் உமக்காக பாரத்தோடு ஓடுகிறதை நீ விரும்புகிற தெய்வமாய் இருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய காரியத்திலே உம்முடைய ஊழியத்திலே நாங்கள் கண்ணீரோடு நிற்கிறவர்களாய் ஆண்டவரே நீங்க எதிர்பார்க்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய காரியத்துல உண்மையும் உத்தமமாய் ஓட நீங்க விரும்புறீங்க ராஜா. ஆண்டவரை மற்றவர்களை திருப்தி பார்க்கிறதுக்காக, மற்றவர்களை ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக, மற்றவர்கள் எங்களை மெச்சவனும் அப்ரிஷியேட் பண்ணணும்ன்றதுக்காக ஆண்டவரே உம்முடைய காரியத்தை செய்யாமல் உமக்கென்று எங்களை ஒப்பு கொடுத்து பாரத்தோட கண்ணீரோட உண்மையும் உத்தமமாய் ஓட வேண்டும் என்று ஆண்டவரே நீர் இந்த நாளில் எங்களை அழைத்திருக்கிறீர் தகப்பனே. அந்த பாரத்தை நீங்க எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உமக்கென்று நாங்கள் கடைசி வரையும் உண்மையும் உத்தமமாய் ஓடுகிற இருதயத்தை என் தகப்பனீர் கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால நாள்தோறும் நீரங்களை போஷித்து பலப்படுத்துகிறீரே ஆண்டவரே, அந்த பலத்தோடு நாங்கள் ஓடுகிறவர்களாக கர்த்தாவே நீரங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன், நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைக்கணுமே, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைக்கணுமே, அழைத்தீரேயும் சேவைக்காய் அதை நான் மறப்பேனோ, அழைத்தீரேயும் சேவைக்காய் அதை நான் மறப்பேனோ, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. யாரா ஒருவர் சத்தத்தை உயர்த்தி இருதயத்தை ஒப்பு கொடுத்து அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளுமாக ஆண்டவரை கேட்ட வார்த்தையின்படி அப்பா உமக்கென்று ஓட ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே
எங்களுடைய இருதயங்களை சுத்தப்படுத்தி அப்பா நீர் இந்த ஓட்டத்தை ஓட ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் கேட்ட வார்த்தையின் போது அப்பா நாங்கள் மரியாதை போல ஆண்டவரே பாரத்தோட ஆண்டவரே உமக்கென்று ஓட ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஓட்டத்தின் போது அப்பா நாங்கள் பின்னோக்கி போகாதபடிக்கு அப்பா உமது வார்த்தையை ஆண்டவரே இங்கு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் சொல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுடைய இருதயங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் கட்டளை இட்டால் அது ஆகும் அப்பா. ஆண்டவரே நாங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையின் மூலம் ஆண்டவரே உம்மை தேடி உம்மை அறிய ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிப்புக்குள் உள்ளாக ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று ஓடி ஆண்டவரே மானின் கால்களை போல ஆண்டவரே நீர் எங்களுடைய கால்களை ஓட வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை ஆண்டவரே உமது சித்தத்தின்படி அப்பா நாங்கள் ஆதாயம் செய்ய அப்பா நீர் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த இடத்திலும் அப்பா நாங்கள் சிறு கூட்டமாக இருந்தாலும் அப்பா இந்த சிறு கூட்டத்தின் மூலம் அப்பா நீர் பெருந்திரளான ஜனங்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்தவும் கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இடத்திலும் அப்பா நாங்கள் சிறு கூட்டமாக இருந்தாலும் ஆண்டவரே நீர் இந்த இடத்தில் வாசம் செய்கிறீர் அப்பா. நீர் எங்களுடைய இருதயங்களில் பேசுகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே உமது வார்த்தை நிமித்தம் அப்பா நீர் எங்களை வழிநடத்தவும் கிருபைக்காக உம்மை உயர்த்தி எங்களை தாழ்த்தி ஜெபம் கேட்டு நிற்கிறீர் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஆமென்.